மதியழகன், இந்த லாக்அப் மரணத்தை பொறுத்த வரைக்கும் பல உண்மைகளை மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்குடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் அழைத்து செல்லக்கூடிய வந்த நபர்கள் 6 பேர். ஆனா 5 பேர் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவர் விடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விடுபட்ட நபர் யார்? அவரும் இந்த வழக்கில் இப்ப சேர்க்கப்பட்டிருக்காரா? தற்பொழுது வரை இந்த விவகாரத்தில் 5 நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 நபர்கள் தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேற யாரும் அவர்கள் மீதும் தான் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த 6வது நபர் அவர் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 6 நபர்களை தவிர மற்ற எல்லைகளுக்கும் இதனுடைய விசாரணை விரிவடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தற்பொழுது ஒரு உதவி ஆய்வாளர் சிசிடிவி காட்சிகளை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் டிஎஸ்பி பேரம் பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உயரதிகாரிகள் மீதும் முன்வைக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எவ்வாறு செல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் நீதிபதிகள் தற்பொழுது சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் காவல் நிலையம் மற்றும் கோவில் என வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் அளித்தலும் செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் நீதிபதி விசாரணை என்றால் நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்றும், நீதிபதியினுடைய விசாரணை என்றாலே நீதித்துறை விசாரணை என்றுதான் கருத வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை. தற்பொழுது நீதித்துறை விசாரணைக்கு நீதிபதிகள் தற்பொழுது விசாரித்து அதற்கான நீதிபதியினுடைய பெயரையும் நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையை சேர்ந்த நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் இந்த வழக்கை விசாரிப்பார் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.